வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி இருக்கு. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறும் என எதிர்பார்க்கப்படுது. அக்டோபர் 27ஆம் தேதி காலை இது புயலாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுது. இது தற்போது தமிழகத்தை விட்டு மிக தொலைவில் இருக்கு. அதே போல தென்கிழக்கு வங்கக்கடல்ல கடல் பகுதியில் இருக்கு. தொடர்ந்து வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆந்திர நிலப்பகுதி நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. நேற்றைய தினமே நம்ம 2 வாய்ப்புகள் குறித்து பேசியிருந்தோம். இதுல முதல் வாய்ப்பு புயலாக வலுப்பெற்று தீவிர புயலாக மாறினால் அது ஆந்திரா நோக்கி செல்லும். அதே போல வலுவடைவதில் தாமதம் ஏற்பட்டால் இது தமிழகத்திற்கு மழைப்பொழிவு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது குறித்து பேசியிருந்தோம். இதுல முதல் வாய்ப்புக்கு தான் சாத்தியக்கூறுகள் மிக அதிகமா தெரியுது. குறிப்பா பார்த்தோம்னா இந்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற்று ஆந்திர நிலப்பகுதி நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா அக்டோபர் 28ஆம் தேதி